மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளர் வழக்கறிஞர் ஆர். சுதாவை ஆதரித்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜெயக்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜெயக்குமார் தமிழகம் முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் மயிலாடுதுறையில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வழக்கறிஞர் ஆர். சுதா அவர்களை ஆதரித்து மாநில எஸ்சி/எஸ்டி பிரிவு பொதுச் செயலாளர் கன்னியப்பன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பு நடைபெற்று வருகிறது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள மூங்கில் தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் வட்டார தலைவர் கந்தவேல் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வழியெங்கும் இவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவர்கள் இன்றைய தினம் இன்றைக்கு இந்த பகுதியில் வாக்கு சேகரிக்கின்ற பொழுது மக்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு எழுச்சியை நாம் 5ஆம் தேதி இருக்கின்ற கிருஷ்ணகிரி இந்த பகுதியிலே மக்கள் எல்லாம் மிக எழுச்சியோடு இந்தியா அணியினுடைய வேட்பாளர்களை ஆதரிப்பதற்கு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி ஒரு கொடுங்கோல் ஆட்சியாக கருதப்படுகின்றது. அவர் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டமும் மக்களுக்கு எதிரான திட்டமாகவும் மக்களை அவதிக்கு இருந்த என்ற காரணத்தினால் மக்கள் மிக வெறுப்போடு காட்சி அளிக்கின்றார்கள். கடைவீதியில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் ஓடி வந்து வாக்காளர்களை நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள், உங்களுக்குத்தான் வாக்கு என்று சொல்லுகின்றார் என்றால் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும், இங்கே மாற்றொரு ஆட்சி அமைக்க வேண்டும், அது இந்திய கூட்டணியின் ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. என்னை பொறுத்த மாத்திரத்திலே நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் கடந்த 10 ஆண்டுகளாக நம்முடைய நாட்டினுடைய கனிமங்களையும் நாட்டினுடைய கொண்டிருக்கின்றார்கள். அதோடு எந்த வங்கிகளிலெல்லாம் பெரும் முதலைகள் 1000, 2000, 7000, 10,000 லட்சம் என்று கடன் வாங்கி லட்சம் கோடிகள் என்று கடன் வாங்கி கொண்டு நாட்டை விட்டு ஓடிவிட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் துணை போகின்ற ஒரு அரசாங்கமும் அதற்காக வேண்டி இங்கே இருக்கின்ற மக்கள் மீது அதிகமான வரியை சுமத்துகின்ற ஒரு அரசாங்கம் இருக்கின்றது என்பதை உணர்ந்து மக்கள் நரேந்திர மோடி ஆட்சியை தூக்கி எறிந்திருக்கின்றார்கள். கூட்டணி 40 தொகுதிகளிலும் வணக்கத்துக்குரிய வாக்காளர் பெருங்குடி மக்களே, சென்னையிலே ஆரம்பித்து நடைபெறுகின்ற 19ஆம் தேதி நடைபெறுகின்ற நாடாளுமன்றத்தினுடைய அன்றையோரும் பெருகிக் கொண்டிருக்கின்றது. எல்லா கணிப்புகளுமே தமிழகத்தை பொறுத்த மாத்திரத்திலே 40க்கு 40 வெற்றி பெறும் என்ற ஒரு கருத்துத்தான் இன்றைக்கு நிறைவு கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் வேட்பாளர்கள் இருக்கின்ற தொகுதிகள் அந்த வழியிலே வருகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மற்ற கட்சிகளை சார்ந்த தொகுதிகளிலும் நான் என்னுடைய பங்களிப்பினை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி.